பேரறிஞர் அண்ணா தலைமையில் உருவாகிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்ப காலத்திலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை எழுப்பி வருகிறது. அது நிதி பகிர்வில் ஏற்பட்ட முறைகேடாக இருந்தாலும், நீட் தேர்வை திணிக்கிற முயற்சியாக இருந்தாலும், யுஜிசி கொள்கையுடைய வரையறை கொள்கையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மாநில உரிமை பறிக்கப்பட்டால் முதல் குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர். உதாரணத்திற்கு மறுவரையறை என்ற பெயரில் 31 இடங்கள் தான் தமிழ்நாட்டிற்கு என்ற செய்தி கிடைத்த போது, செய்தி கிடைத்த 1 மணி நேரத்தில் அதற்கான கண்டனத்தை எழுப்பி இந்தியாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த, ஒரு தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வு அல்ல. ஒன்றிய அரசால் பாதிக்கப்படுகிற தென் மாநிலங்கள், குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்திய காரணத்தாலே தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிறது என்றால், சட்டத்தை முறையாக பயன்படுத்திய மாநிலங்களை ஊக்கப்படுத்துவதா, ஊனப்படுத்துவதா, தட்டி கொடுப்பதா, தட்டி பறிப்பதா? எனவே மோடியின் செயல் அதிகார வரம்பை மீறியது. தேர்தல் ஆணையத்தை